இந்த கதையில வர்றவன் ஒரு சாதாரண மீனவன். பெயர் மாணிக்கம். மாணிக்கம் நிக்கிற இடம் பாருங்க, ஒரு சின்ன ஏரி. முன்னாடி நிறைய தண்ணீர் இருந்த ஏரி அது. ஆனா இப்ப தண்ணீரே இல்ல, மீனும் இல்ல. கிழிஞ்ச சட்டை, பழைய வேட்டி, கையில் வலை பிடிச்சுக்கிட்டு தண்ணி ஓரத்துல நிக்கிறார் மாணிக்கம். வலையை இழுக்கிறார், ஒண்ணும் மாட்டல. அவன் வயிறு குர்ருன்னு சத்தம் போடுது. மனசுக்குள்ளே ஒரே கேள்வி, இன்னைக்கு வீட்ல சாப்பாடு எப்படி? இல்ல. அப்பதான் அவன் நண்பன் சீனு வர்றான். என்னடா மாணிக்கம், இன்னைக்கும் எதுவும் இல்லையான்னு இல்ல, என்ன செய்யணும்னு தெரியல. ரெண்டு பேரும் அமைதியா அந்த வற்றிப்போன ஏரிய பாக்குறாங்க. அந்த நேரத்துல தான் மாணிக்கம் திடீர்னு நிமிர்ந்து நிக்கிறான். சீனு, எனக்கு ஒரு ஏக்கர் சொந்த நிலம் இருக்கு. அங்க ஒரு சின்ன குளம் வெட்டிதான் நாமே மீன் வளர்க்கலாமே. மாணிக்கம் சின்ன சிரிப்போட சொல்றார். பணம் இல்ல, ஆனா உழைப்பு இருக்கு. கோடாரி, மண், வெயில், வியர்வை, கைகள் புண்ணாகுது. ஆனா மனசு தளரல. சின்னதா ஒரு குளம் வெட்டுறான், தண்ணி பாய்ச்சுறார். அதுக்குள்ள சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை விடுறார். நாள்கள் போகுது, மாதங்கள் போகுது. அந்த சின்ன குளம் ஒரு பெரிய நம்பிக்கையா மாறுது. மீன்கள் பெருசா வளருது. 1 கிலோ 2 கிலோ கிடைக்கிறது. மாணிக்கம் முகத்துல ஒரு நீண்ட நாள் பிறகு உண்மையான சிரிப்பு. ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் வர்றார். கார் நிக்குது. தலைவர் இறங்குறார். குளத்தை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்படுறார். என்னப்பா, இவ்வளவு பெரிய மீன்களா? மாணிக்கம் அமைதியா சொல்றானர். உழைப்புதான் ஐயா. யோசிச்சேன் ஐயா, யார்கிட்டயும் கையேந்தல ஐயா. அந்தாடி கஷ்டப்பட்ட, இப்ப எப்படி முன்னேறின? தலைவர் மனசுல ஒரு சின்ன எரிச்சலை உண்டாக்குது. அந்த நாள் இரவு தலைவர் வீட்டுக்கு போறார். தலைவர் நண்பன் கிட்ட சொல்றார், நாளைக்கு அந்த மாணிக்கம் குளத்துல இருக்கிற மருந்து கலந்துடு. அவர் கையில ஒரு பாட்டில். மேல எழுதியிருக்கு மீன் மருந்துன்னு. ஆனா அது மருந்தில்ல, விஷம். மறுநாள் அத பார்த்துட்டு மாணிக்கம் வலைய பார்க்கறான். தலைவரின் நண்பன் விஷத்தை எடுத்துக்கிட்டு வர்றான். வந்தவுடன் ஒரு சில நொடிகளில் அவர் மறுமை கீழே வைத்தார். அவரின் திரும்பி பார்க்கும் நேரத்தில் இவர் மாற்றிவிட்டார். நல்ல மருந்தை மாற்றிவிட்டார். மீன்கள் சாகவில்லை, நன்றாக இருக்கிறது. இது மருந்தில்ல, விஷம். உடனே அந்த தலைவர் வீட்டுக்கு போறான். பழைய வேட்டிதான், மேல ஒரு துண்டு. தலைவர் முன்னாடி நிக்கிறான். தைரியமா சொல்றார் மாணிக்கம், ஐயா, நாங்க உங்கள நம்பி வாழ்றோம். உதவி செய்ய வேண்டாம், ஆனா கெடுதல் பண்ணாதீங்க. தலைவர் மனைவி உடனே சொல்றாங்க, இது தப்பு, அவன் உழைப்பவன். தலைவர் தலைய குனிச்சிக்கிறார். அந்த கணமே அவருக்கு புரிஞ்சிடுது. சின்ன குளம் வெட்டி பெரிய வாழ்க்கை கட்டினவன் மாணிக்கம். அதுக்கப்புறம் மாணிக்கம் தன் வழக்கம் போல குளத்துல மீன் வளர்க்கறான். ஊர் மக்களுக்கு குறைந்த விலையில மீன் கொடுக்கறான். உழைப்போட வாழறான், நேர்மையோட வாழறான். இந்த கதை சொல்ற பாடம் ஒண்ணுதான், உழைப்பு இருந்தா உயர்வு வரும், நேர்மை இருந்தா வாழ்க்கை நிலைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.